சேவ் பண்ணலாமா? இப்போ நம்ம வந்து நல்லா ஒரு கரண்டி அளவு, குழம்பு கரண்டியில் பாதி அளவுங்க எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் பொரியட்டும். நல்லாவே காஞ்சிச்சு. கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. நம்ம நீட்டாக பிரியாணி கறிகிற மாதிரி வெங்காயத்தை அரிஞ்சு ஒரு 4 வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கு நல்லா போட்டு வதக்க வேண்டியதாங்க. இது கூட ஒரு ஸ்பூன் நம்ம சோம்பு தூள் சேர்த்துக்கலாம். வாசனையாக இருக்கும் நல்லாவே. ஒரு கட்டி பெருங்காயம் நல்லா எண்ணெயில் போட்டுக்கலாம். கிரேவிக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் கல் உப்பு தாங்க. அதை வந்து நாங்கள் மிக்சியில் போட்டு நல்லா இடித்து வச்சுருக்கோம். எப்போயுமே நாங்கள் சால்ட் உப்பு வாங்க மாட்டோம். ஏன்னா அதில் வந்து ஏதோ கலப்படம் இருக்குன்னு சொல்லி அதில் எலுமிச்சைப்பழம் சாரை ஊற்றினா அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மாறுது. இதில் நம்ம கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கரம் மசாலா போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் அப்படியே கொஞ்சமாக சிக்கன் மசாலா போட்டோம். அது கொஞ்சம் தான் இருந்தது. அது 1/4 டீஸ்பூன் கூட வராது. பட் இருந்தாலும் போதும். வாசனைக்கு நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு நம்ம காரமே இருக்காது. லைட்டாக காஷ்மீரி மிளகாத்தூள் கலருக்காக. இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிட்டு நம்ம அது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வாசனை வேணும் அப்படின்னா நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா அதை வதக்கணும். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் கழுவி வச்சுருக்கோம் அந்த கனவாவை எடுத்து ஆட் பண்ணணும். கொஞ்சமாக இது கூட புதினா கொத்தமல்லி சேர்த்து கொஞ்சம் கிண்டிடலாம். அப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் போட்டு இறக்கக்குள்ள இன்னும் வாசனையாக இருக்குங்க. கொஞ்சம் நம்ம கனவை எடுத்து இதில் போட்டுடலாம். தண்ணி நம்ம ஆட் பண்ண நச்சத்துக்கு, ஏன்னா அதுலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும். மேலே கப்பி தண்ணி இது நல்லா ஒரு 2 பட்டு பரட்டிட்டு நம்ம ஒரு ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். கனவா கொஞ்சம் பொதுவாகவே லைட்டாக வந்து ஒரு மாதிரி அந்த மீனுடைய கவுச்ச ஸ்மெல்லுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்மெல் அடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கனவா சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட நம்ம வீட்டு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் காரத்துக்கு சேர்த்துக்கலாம். காரம் சேர்த்தாலே டேஸ்ட்டாக இருக்குங்க கனவா. அவ்வளோதான், நல்லா கிண்டணும். இப்போ நல்லா வந்து கிரேவி பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ தேவையான அளவு நம்ம வந்து இதில் தண்ணி ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா கனவா சூப்பராகவே வேக ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா அதில் உப்பு காரெலாம் கொஞ்சம் ஏறணுன்னா நம்ம அதில் கொஞ்சம் தண்ணி கலந்தால் தான் அது நல்லா வேகுங்க. ஸோ ஒரு 1/2 டம்ளர் தண்ணி கலந்துருங்க. நமக்கு திக்காக வேணும் அப்படின்னாக்கா நமக்கு கம்மியாகவே ஊற்றிக்கலாங்க. இதோட சிம்மில் வச்சுட்டு நல்லா வேக விடணுங்க. குறைஞ்சது ஒரு 1/4 மணி நேரமாக அது வெந்துச்சுன்னா சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம அதை ஒரு மூடி போட்டு மூடிடலாம். கொஞ்ச நேரம் சென்று எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப கனவா வந்து இறக்க போகிற ஒரு 5 செகண்டுக்கு முன்னாடி
கொஞ்சமாக ஒரு 2 ஏலக்காவை நல்லா அம்மியில் நுணுக்கி இதை தூவிட்டோம்னா செம்ம வாசனையாக இருக்கும். கனவா செம்மையாக ரெடி ஆகிட்ருக்கேங்க. நல்ல வாசனை வருது, உடனே சாப்பிடும் போல் இருக்குது. சூப்பராக வந்துட்டுருக்கு. ஏன்னா இந்த தண்ணி வந்து கொஞ்சம் நமக்கு ட்ரை ஆனதாங்க சிக்கன் கிரேவி மாதிரி சாப்பிட்றதுக்கு சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட சூப்பராக இருக்கும். அதனால் இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். கனவு நல்லா கொதிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாமா அப்படி இருக்குன்னு. நல்ல வாசனையாக வருது. அதாங்க அந்த ஏலக்காய் தூங்கினா தாங்க அது தனி ஸ்மெல்லு. அது வரைக்கும் ஏதோ ஒரு குழப்பம் இருக்கிற மாதிரியே இருக்கும் நம்ம சமைக்கிற சமையலில். அந்த ஏலக்காய் வாசனை போட்டோம்னா அது சிக்கன் மாதிரியே டேஸ்ட் வந்துடும். செம்மையாக ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா இன்னும் கூட தண்ணி சுண்ட வைக்கலாம். இல்லை அப்படியே நான் சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறவங்க யாராக இருந்தாலும் இப்படி கூட நம்ம இந்த பதத்தில் கூட எடுத்துக்கலாம். பட் ஆனால் நான் வந்து வீட்டில் மீன் குழம்பு கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டனால இது இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்ட வச்சுருவேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கனவா கிரேவி இவ்வளோ தான், வேறு ஒன்றுமே இல்லை. மறக்காமல் நான் கனவா கிரேவி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது, சாதத்தில் போட்டு சூடாக சாப்பிட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னாக்கா அடுத்தது கனவா கிரேவி பண்ணாமல் இருக்கவே மாட்டேங்க. எப்போ போனாலும் அட்லீஸ்ட்டு 100 ரூபாய்க்காவது கனவா வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு வாங்குவீங்க. நீங்கள் வேணால் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ நானும் இந்த தண்ணி சுண்டணும்னா சுட சுட சாதம் வடித்து ரெடியாக இருக்குது. இப்போ உடனடியாக தட்டில் போட்டு சாப்பிட்டா தான் எனக்கு திருப்தி அடைய போகுது. மறக்காமல் நீங்களும் சாப்பிட்டுட்டு கமெண்ட் பாக்ஸில் நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். செம்ம வாசனை வருது இல்லை? லாஸ்ட்டாக சொல்ல மறந்துட்டேன். நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த புதினா கொத்தமல்லி இதெல்லாம் நம்ம வந்து இப்போயே சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லா வந்து சூப்பராக வாசனை வரும். ஆல்ரெடி செம்ம வாசனை, இன்னும் கொஞ்சம் வாசனை வரும். அப்படியே ஒரு 2 கிண்ட வேண்டியதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் கனவா கிரேவி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். பாய்.